சிறப்புரையாற்றுவார்கள். இந்தியன் பில்லர் சார்பாக ஒரு மாதம் இந்த பகுதி மக்களுக்கும் தருமபுரி மாவட்டத்திற்கும் ஒரு பெருமை சேர்க்குமான இந்த மார்கழி திருவிழா இந்த சிறப்பான நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கோம். இந்த இந்தியன் பில்லர்ஸ் நிறுவனர் மரியாதைக்குரிய நண்பர் வினோத் நரசிம்மன் அவர்களுக்கும் அனைவரையும் வரவேற்புரையாற்றிய மரியாதைக்குரிய நல்லப்பள்ளியை சார்ந்த சீப் தொண்டு நிறுவனத்துடைய இயக்குனர் மரியாதைக்குரிய சரவணன் அவர்களுக்கும் இந்த சிறப்பான நிகழ்வை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து நல்ல கருத்துரைகளையும் நல்ல அறிவுரையும் வழங்குவதற்கும் எங்களுக்கெல்லாம் நல்ல அறிவுரையை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் எங்கள் கட்சியுடைய கௌரவ தலைவர் சட்டமன்ற குழு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணா தியாகச்செம்மல் ஜிகேஎம் அவர்களுக்கும் மற்றும் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த தமிழ்ச்செல்வன் நாகலட்சுமி ஏனென்றால் தங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு மாதம் சிறப்பாக நடத்த வேண்டும், தருமபுரி மாவட்ட மக்களுக்கு ஒரு நல்ல சிறந்த மார்கழி சங்கமம் போல மார்கழி திருவிழா நடத்த வேண்டும் என்று நிதி ஒதுக்கீடு செய்து ஒரு பெரிய தொகையை வழங்கிய மரியாதைக்குரிய டி.கே. ஜூலனுடைய தமிழ்ச்செல்வன் நாகலட்சுமிக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதேபோல் போன ஆண்டு இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது கொடுக்கும்போது என்னுடைய நிறுவன தலைவரும் உரிமையாளருமான மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்கள் என்ன நடக்கும் என்ன நினைச்சாங்க. ஆனால் இது கூட கேட்டதுக்கு அவரே மற்ற இடத்துல தான் ஒவ்வொரு நாளைக்கு பணம் வாங்குவாங்க, இலவசமாக தொடர்ந்து வழங்கிய மரியாதைக்குரிய ஏபிஎஸ் பிளாட்ஃபார்முடைய உரிமையாளருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கும் அதேபோல் தமிழக அரசு நல்லாசிரியர் விருது பெற்று உண்மையிலேயே நல்லாசிரியர் தான். விடுமுறை அந்த ஏப்ரல் மாதத்தில் அவர் வீட்டில் படுத்து தூங்கலை, ஃபைனான்ஸ் பண்ணலை, ரியலைஸ் பண்ணலை. கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழ்மையான மாணவர்களுக்கு தங்கள் பாடங்களை சொல்லி கொடுத்து நல்லாசிரியர் பெற்ற மரியாதைக்குரிய கூத்துப்பாடி பழனி அவர்களுக்கும் இந்த சிறப்பான நிகழ்வை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்கள் நல்லம்பள்ளி பகுதியை சார்ந்த கட்சியுடைய மாநில பொறுப்பாளரும் ஒன்றிய கவுன்சிலர் மரியாதைக்குரிய பரிகன் சண்முகம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்கள் கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் இந்த பகுதி போன ஆண்டே அவர்கள் இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும் என்று ஒரு நாள் சொல்லிட்டு போனார். தொடர்ந்து வருடம் பூரா செஞ்சு கொண்டிருக்கும் ஓகே கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கொண்டிருக்கும் சிஆர்டிஎஸ் தொண்டு நிறுவனத்துடைய மரியாதைக்குரிய இயக்குனர் சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் இறுதியாக நன்றியை வழங்க வருகிறதற்கும் நமது கிறிஸ்து இந்தியா ஃபவுண்டேஷனுடைய மரியாதைக்குரிய எம்பி பொம்படி முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் நிறைய தன்னார்வர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே தெரியும். ராமன் அந்த முனியாண்டி மதுரை என்ன பேர் சோழப்பாண்டி தம்பி பேர் விஷ்ணு ராம்குமார் கிரஸ் தொண்டு நிறுவனம் நம்ம பசியில்லா தொடர்ந்து தினந்தோறும் மக்களுக்கு மாவட்ட மருத்துவமனை முன்பு பசியான மக்களுக்கு பசியில்லா உணவை வழங்க மற்றும் நம்ம பிரைஸ் உடன் அவர் எங்கிருந்தாலும் தொண்டு நிறுவனம் தன்னால் உணர்ந்த உதவி செய்ய பிரைஸ் உடன் அவர்களுக்கும் மற்றும் எல்லாருக்கும் மேலாக நான் எங்கே பேசுகிறேன் என்னன்னு தெரியல. என்னை பற்றி ஒரு திடீர்னு ஒரு வீடியோ பார்த்தோன்னே எனக்கு தெரியல. அதை தொகுத்து வழங்கி நான் தேர்தல் நின்ற போது எனக்கு தெரியாமல் நிறைய பணிகள் செய்து கொண்டிருக்கும் இது பெரிய மோட்டிவேஷன். ஏன்னா எந்த ஒரு பணி செய்தாலும் ஊக்கம் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் தொழிலாளர் வாழலாம். அது மாதிரி மோட்டிவேஷன் சிறந்த மோட்டிவேஷன் கொடுக்கும் மரியாதைக்குரிய அஜய் பெரியசாமி அவர்களுக்கும் அவருடைய துணைவியாளர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எப்போ எங்களை விட்டால் நாங்கள் அந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறு குழந்தைங்க பெரிய குழந்தைங்க எல்லாமே கலை நிகழ்ச்சி மக்களை சந்தோஷப்படுத்த அந்த மார்கழி திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற குழந்தைகள் அனைவருக்கும் அவருடைய தாய்மார்கள் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது எங்கள் தலைவர் அடுத்தது பேசுவார், நிறைய பேசுவார்.
நான் சீக்கிரம் பிடிச்ச ஒரே ஒரு கருத்து. ஏன்னா கடந்த ஆண்டு தூக்குவிழா நிகழ்ச்சிக்கு அப்போதான் வந்து நம்ம இன்னொருத்தனை கூப்பிட்டாரு. சரி வரேன்னு சொல்ல வந்தேன். ஆனால் மனசுக்குள்ள ஒரு பயத்தோடு தான் வந்து முன்னேறி, ஏன்னா இப்போதான் துவக்கி வைக்க சொல்கிறாங்க. சப்போஸ் சிறப்பாக இல்லைன்னா, மக்கள் ஏதாவது சிறப்பு இல்லைன்னா எனக்கு ஏதாவது என்ன சொல்லிடுவாங்க பயத்தில் இருந்தேன். ஆனால் அந்த துவக்க விழா நிகழ்ச்சி சிறப்பாக அமைஞ்சது. முடிவு அந்த 30 நாள் முடிவு மகா சிறப்பு. 30 நாளும் சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முன்னேற்றம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கிராமத்தில் செத்தாதான் சுடுகாடு தெரியுற மாதிரி இவங்க செஞ்சு ஆரம்பித்தாங்க. இந்த மாவட்ட மக்களை நம்பி இந்த உரிமையாளர் மரியாதைக்குரிய பழனிசாமி அவர் தான் நன்றி அதிகமாக எல்லா சப்போர்ட்டும் பண்ணார். அவருக்கும் மற்றும் மக்களும் தினந்தோறும் வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியிலலாம் இவங்களுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு கொடுக்க முடியல. நிறைய பேர் எங்கள் நிகழ்ச்சியாக நீங்கள் சும்மா ஸ்பான்சருக்காக ஃப்ரீயாக வேறு மாவட்டத்தில் இருந்தாலும் வந்தேன். ஆனால் அதிகமாக இந்த மாவட்டத்தில் இருக்கிற பள்ளி குழந்தைகளுக்கும் மற்றவர்கள் தான் இவங்க நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கு அடுத்தபடியாக தான் கொடுக்குறாங்க. அதனால் இங்கே இருக்கிற மாணவ செல்வங்களை ஊக்குவிக்கும். அதே போல் சிறந்த கலை நிகழ்ச்சிகள் ஆபாசம் இல்லாமல் சிறந்த ஒரு கலை நிகழ்ச்சிகளையும் அந்த பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக மற்றும் இங்குள்ள நமது ஆசிரியர் பள்ளி சொன்னார், மார்கழி மாதம் அந்த பஜனை போடுறாங்க. இன்னும் அறியாமல் கிராமத்தில் இருக்குது. கிராமங்கள் இருந்தால் தான் கலாச்சாரம் அழியாமல் இருக்கும். அந்த அழியா கலாச்சாரம் தமிழனுடைய கலாச்சாரத்தை மீண்டும் மக்களுக்கு அறிமுகப்படுத்திய இந்தியன் பில்லர்ஸுக்கு நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான நீங்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டுகள். தொடர்ந்து எப்படியும் சாயந்தரத்தில் வேறு ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அதனால் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பிட்டு போகலாம். இங்கே இருக்கிற எல்லா மக்களும் தினந்தோறும் வந்து நிகழ்ச்சியை சிறப்பின்படி கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.